ஒரு தனி மனிதனை அவமானப்படுத்துவதாக எண்ணி ஒட்டுமொத்த தமிழ் இனத்தையும் பாஜக அவமதித்து இருப்பதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில், தமிழன் ஒடிசாவில் முதன்மையான இடத்திற்கு சென்றுவிடக் கூடாது என்று எத்தனையோ இழி சொற்களை ஏவி வரும் பாஜக தற்போது ஒருபடி மேலே சென்று தமிழர்களை இழிவுபடுத்தும் விதமாக தேர்தல் விளம்பரத்தை வெளியிட்டு இருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். உலகிற்கே நல்வழியையும் பாரம்பரியத்தையும் கற்றுக் கொடுத்த முதல் இனம் தமிழினம் எனவும், இலக்கியத்திலும் அறிவியலிலும் அனைவருக்கும் முன்னோடியாக இருந்தவர்கள் தமிழர்கள் என்பது பாஜகவிற்கு தெரிய வாய்ப்பில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் ஒரு தனி மனிதனை அவமானப்படுத்துவதாக எண்ணி ஒட்டுமொத்த தமிழ் இனத்தையும் பாஜக அவமதித்து இருப்பதாக கூறிய ஜெயக்குமார், எல்லாவற்றிலும் ஒரே நாடு என கொக்கரிக்கும் பாஜக எதற்காக வி.கே. பாண்டியனை மட்டும் கண்டு அஞ்சுகிறது என கேள்வி எழுப்பியுள்ளார். ஒடிசா ரயில் விபத்தின் போது படுகாயமடைந்து இருந்த தமிழர்களுக்கு தேவையான ரத்தமும் உரிய சிகிச்சையும் உடனடியாக கிடைப்பதற்கு உறுதுணையாக நின்றவர் வி.கே. பாண்டியன் எனவும், அவர் தேர்தலில் வென்று காட்டுவார் எனவும் கூறியுள்ளார். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.